நான் எம்ஜிஆர் மக்கள் கட்சியின் தலைவர். எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்ட தொண்டன். 4 வருஷம் காலேஜ் படிக்க வச்சு கார்பரேட் ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் ஆக்கி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. இப்போ ஹைகோர்ட் லாயரா இருக்கேன். மெட்ரோ ட்ரெயின்ல 70 ரூபா டிக்கெட் 2018 இந்த மெட்ரோ ட்ரெயின் ஆரம்பிக்கும் போது அது பொதுநல வழக்கு போட்டு இன்னைக்கு 70 ரூபாயில 30 ரூபா வச்சிருக்கேன். 40 ரூபாயில் டிராவல் பண்றாங்க. சேதப்பட்ட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு 40 கோடி ரூபாய் அந்த ரெனோவேஷன் பில்டிங் கட்டுறதுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜிஎஸ்டி 18% போட்டிருந்தாங்க. ஜிஎஸ்டி அந்த ஜிஎஸ்டி வந்து அதான் ஹோட்டலுக்கு குறிப்பா வந்து ஹோட்டலுக்கு சாப்பிட்றவங்களுக்கு அதை வந்து 5% பண்ணி 13%. இன்னைக்கு இந்த நெட்வொர்க் என்னுடைய நண்பரை வந்து இங்க நெட்வொர்க் ஆரம்பிக்கிறாங்களே வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. அதுக்காக வந்திருக்கிறேன். இப்போ நாளைக்கு அன்னைக்கு உயர்நீதிமன்றத்துல ஒரு கேஸ் இன்னைக்குதான் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். அன்னைக்கு அந்த கேஸ் வரப்போகுது. என்னன்னு கேட்டா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் பதிவு பண்ணியிருக்க 2858 கட்சியும் இனி வரும் காலத்தில் தனியாகத்தான் போட்டியிட வேண்டும், கூட்டணி இருக்கக்கூடாது. இப்ப அந்த கேஸ் நாளைக்கு வந்துச்சானாக்கா, இப்ப வந்து அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி, திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி. இந்த கூட்டணி உடைக்கிறது தான் எம்ஜிஆர் மக்கள் கட்சியோட வேலை. அது வந்து மக்களுக்கு நாங்க செய்ய வேண்டிய ஒரு பண்பு, அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம்.